வணக்கம். இன்றைய செய்திகளில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை முக்கிய அறிவிப்பொன்று வெளியாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். கீழடி அருங்காட்சியகம் அடிக்கல் நாட்டு விழா அழைப்பிதழை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவு. வேட்புமனுவில் தகவலை மறைத்ததாக தொடரப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கை தொடர்ந்து விசாரிக்கலாம். விசாரணைக்கு பழனிசாமி முழு ஒத்துழைப்பு அளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சீமானுக்கு விக்கிரவாண்டி நீதிமன்றம் பிறப்பித்த பிடிவாரண்டை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க முடியாது என திட்டவட்டம். முதலமைச்சரை அப்பா என அழைத்து அரசு திட்டங்களுக்காக நன்றி தெரிவித்த கல்லூரி மாணவிகள். மசோதால இருந்து நாங்க ரொம்ப பெருமையாவும் பாதுகாப்பாகவும் ஃபீல் பண்றோம் சார். ரொம்ப நன்றி சார். இனிமே நாங்க வெளியே பாதுகாப்பாக போலான்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். உசுரே நீதானே என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு முதலமைச்சர் நிகழ்ச்சி. நெல்லின் ஈரப்பதம் குறித்து தஞ்சை மாவட்டம் கக்கரை பகுதியில் ஒன்றிய குழு அதிகாரிகள் ஆய்வு. 22% ஈரப்பதம் வரை கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 60,000 ரூபாயை தாண்டி புதிய உச்சம். ஒரு சவரன் 60,200 ரூபாயை தொட்டதால் நடுத்தர வர்க்கத்தினர் அதிர்ச்சி. ஒன்றிய அரசுக்கு பாதிப்பென்றால் ஓடி வந்து மடைமாற்றம் செய்வதே எடப்பாடி பழனிசாமியின் கடமை. 100 நாள் வேலை குறித்த பழனிசாமியின் கருத்துக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. திருவண்ணாமலை தீபமலையில் மண் சரிவில் உருண்டு வந்த 40 டன் பாறையை அகற்றும் பணி. பாறையை உடைக்கும் பணியில் 20க்கும் மேற்பட்டோர் தீவிரம். திருப்பூர் அரசு பள்ளிகளில் சேர்ந்து தமிழ் கற்கும் வடமாநிலத்தவர் குழந்தைகள். தமிழ் உச்சரிப்பால் அசத்தும் தொடக்கப்பள்ளி மாணவிகள். அன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுகணியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிலேயே மண்ணின் அரசிருந்த மண்ணுலக பேரரசே. கடல் அரிப்பு குறித்து திருச்செந்தூர் கோவில் கடற்கரையிலிருந்து அமளி நகர் வரை விஞ்ஞானிகள் ஆய்வு. நாளை ட்ரோன் மற்றும் GPS கருவிகள் மூலம் ஆய்வு மேற்கொள்ள நடவடிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா பகுதியில் நடந்த அமைச்சரவை கூட்டம். கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர்களோடு புனித நீராடிய முதலமைச்சர் ஆதித்யநாத். திமுக அரசு அறிவித்த 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 389 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியவை நிறைவேற்றப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். அரசு
அரசின் திட்டங்கள் முறையாக மக்களை சென்றடைகிறதா என்பதை அறிவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் 2வது நாளாக சிவகங்கையில் கள ஆய்வு மேற்கொள்ள வந்த முதலமைச்சருக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன் செங்கோல் வழங்கினார். அப்போது கீழடி நாகரிகம் தொடர்பான நினைவு பரிசும் முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 50,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் 116 வாக்குறுதிகள் மட்டுமே எஞ்சியிருப்பதாக கூறிய அவர், கடந்த காலத்தில் அதிமுக அறிவித்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மொத்தம் 34 துறைகள் இருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் 2-3 திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அளவில் தான் பாக்கி இருக்கு. நான் அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம், இல்லைன்னு மறுக்கல. இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறாரு. பாவம், அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பொத்தாம் பொதுவாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். 20 விழுக்காடு வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றலன்னு எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரால் நான் கேட்க வரும்போது, அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா? திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமா? முன்னதாக சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு 1 கோடி ரூபாயில் சிலை அமைப்பதற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். காரைக்குடியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கவிஞர் முடியரசனுக்கு சிலை, மேலப்பூங்குடியில் ஷீல்டு கால்வாய் கட்டுமான பணியையும் அவர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். அத்துடன் நகரம்பட்டியில் 50 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள வாளுக்கு வேலி அம்பலத்தின் உருவச் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். சிவகங்கையில் 376.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 45 முடிவுற்ற திட்டப்பணிகளை மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சிவகங்கை அருகே ஒக்கூரில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் திடீரென முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு தங்கியுள்ள இலங்கை தமிழர்களிடம் அவர்களுக்கு செய்து தரப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் அவர்களது தேவைகள் குறித்தும் கேட்டறிந்தார். தொடர்ந்து மதுரை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். வணிகர் சமுதாய நலனுக்காக தொழில் வர்த்தக சங்கம் செயல்பட்டு வருவதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வணிகர்களின் வளர்ச்சிக்கு அரசு எப்போதும் துணையாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். பெண்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி வருவதற்காக முதலமைச்சரை அப்பா என்று அழைத்து கல்லூரி மாணவிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். புதுமை பெண் திட்டம் உயர்கல்விக்கு கை கொடுப்பதாகவும் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருப்பதை உசிரே நீதானே என குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். ரொம்ப நிறைய பண்றீங்க. நான் முதல் திட்டம் மூலமா தெரிஞ்சுக்காத ஸ்கில்ஸ் எல்லாம் நாங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். இப்போ நீங்க மசோதால இருந்து நாங்க ரொம்ப பெருமையாவும் பாதுகாப்பாகவும் ஃபீல் பண்றோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இனிமே நாங்க வெளியே பாதுகாப்பா போலாம்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு சார். ரொம்ப நன்றி சார். வேட்புமனுவில் முக்கிய தகவல்களை மறைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகார் மீது காவல்துறை விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் உட்பட பல்வேறு முக்கிய தகவல்களை மறைத்து தவறான தகவல்களை தெரிவித்ததாக மிலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த சேலம் நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகாரை விசாரித்து முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்ய சேலம் குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் காவல்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார்.
அப்போது காவல்துறை தரப்பில் சேலம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சேலம் மத்திய குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி ஒத்திவைத்திருந்தார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீதான புகாரை தொடர்ந்து விசாரிக்கலாம் என நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பு வழங்கியுள்ளார். ஏற்கனவே விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கிய நீதிபதி விசாரணைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். பெரியார் குறித்து அவதூறாக பேசும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு மக்கள் பதிலடி தருவார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இடைத்தேர்தலை சந்திக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அவர் சீமான் நாக்பூரில் இருப்பவர்கள் சொல்லித் தருவதை கேட்டு பேசுவதாகவும் விமர்சித்துள்ளார். தந்தை பெரியாரை புறக்கணித்துவிட்டு அரசியல் தமிழ்நாட்டில் பேசுவது என்பது மிக 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 கடினம். அவர் தொடக்கூடாது தொட்டிருக்கார், எல்லாத்தையும் தொட்டார். நாங்கள் எதிர்வினையாட்டிருக்கோம். எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தியை பற்றி பேசினார், காங்கிரஸை பற்றி பேசினார், எல்லாத்தையும் பற்றி பேசினார். நாங்கள் எதிர்வினையாற்றிருக்கோம். இப்போ உச்சபட்சமாக பெருந்தலைவர் பெரியார், தந்தை பெரியாரை பற்றி தொட்டிருக்கார். அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். மக்கள் ஈரோடில் என்ன பேசுகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சீமான் யாரை கடித்து குதறவில்லை. இன்னும் அவர் அடுத்தது மகாத்மா காந்தியை தான் தொடல, அதையும் தொடுவார் இன்னும் கொஞ்ச நாளில். என்னன்னா அவருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க நாக்பூரில் இருக்காங்க. நாக்பூரில் இருந்து என்னென்ன வருதோ அதை சொல்லுவார். அவங்களால சொல்ல முடியாத தயக்கப்பட்டதெல்லாம் இவர் சொல்கிறார். நாங்கள் அதெல்லாம் சொல்லுங்க, மக்கள்கிட்ட நாங்கள் சந்திக்க போகிறோம். மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஏ டீமா பி டீமா. பெரியாரின் பெண்ணிய உரிமை குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய சர்ச்சை கருத்துக்கு கண்டனம் வலுத்துள்ள நிலையில் அதற்கு ஆதாரம் வழங்காமல் சீமான் மழுப்பலாக பதிலளித்து வருகிறார். எல்லா ஆதாரத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரியாருடைய எழுத்துக்களை நீங்கள் ஏன் பொது உடைமையாக்கி அரசு சொத்தாக்கல? எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் கேட்டிங்கன்னா நின்றுட்டு இருந்த ஒரு ஃபோட்டோ எடிட் செய்யப்பட்டது ஒரு இது வந்துருச்சு. ஆதாரங்கள் இருக்காங்க. அது நீங்கள் ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் தான் வழக்கு போட்டிருக்கீங்கல்ல, கேட்பாங்கல்ல, அப்போ காட்டுவோம்ல. அப்போ எதை வச்சு பேசுனா என்னங்கிறத சொல்லுவோம்ல. நாங்கள் எதையும் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறோம். இதுக்கெல்லாம் கேட்காம அதுக்கு காட்டு அப்படின்றிய. நீ என் படத்தை நானும் எங்கள் அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டினேன்றீல, அதுக்கு ஆதாரம் காட்டு. அது ஸ்பெஷல் எடிட்டர் அவர். சொல்லுங்கள், எதையாவது பேசுறது. மதுரை மேலூர் டங்ஸ்டன் திட்டம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாளை ஒன்றிய அரசு வெளியிடப் போவதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டெல்லியில் கனிம வளத்துறை அமைச்சர் கிஷான் ரெட்டியை சந்தித்த பிறகு அண்ணாமலை இவ்வாறு அறிவித்துள்ளார். குறிப்பாக இந்த டங்ஸ்டன் மைனிங் அதனால் பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன, நீர்நிலை பிரதேசங்கள், கோவில்கள், சமணப்படுக்கைகள், ஒருபோக விவசாயிகள் சார்பாக பேசினாங்க. குறிப்பாக பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனம், அதையெல்லாம் பொறுமையாக நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கேட்டுக்கிட்டாங்க. அதனால் தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், குறிப்பாக இந்த நாயக்கர்பட்டி வெள்ளாளப்பட்டி டங்ஸ்டன் பிளாக் 4981 ஏக்கரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதிகாரப்பூர்வமாக நாளை வர இருக்கு. அதிகாரப்பூர்வமாக நாளை மத்திய அரசு நாளை வர இருக்கு. இன்னைக்கு கிஷன் ரெட்டி ஐயா அவர்கள் நேரடியாக நம்முடைய பிரதமர் ஐயாவை இன்னைக்கு சந்திச்சு, அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை இன்னைக்கு சந்திச்சு பேசி, நாளை மிக மிக மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு. கோவையில் ஆட்டிசம் குறைபாடு கொண்டிருந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை கொண்டு நடத்தப்படும் சிற்றுண்டியகம் பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்க எடுக்கப்பட்டுள்ள முன்மாதிரி முயற்சி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை புரூக்ஃபீல்ட் வணிக வளாகத்தில் செயல்படும் ஸ்வாக் கஃபே அப்பகுதிவாசிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆட்டிசம் பாதிப்பு, பார்வை மாற்றுத்திறன் உடையோர் 8 பேரை கொண்டு இந்த கடை நடத்தப்படுவதே இதற்கு காரணம். டீ, காஃபி, பிஸ்கெட், பானிபூரி மற்றும் சாட் உணவுகளை சுவையுடன் தயாரித்து வாடிக்கையாளர்களை இவர்கள் அன்புடன் உபகரிக்கின்றனர். இங்கே நான் காஃபி போடுவேன், பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸு, கேக்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். அப்புறம் நைட்லேயும் கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா காஃபி, பிஸ்கெட்டு, ஜூஸு அந்த மாதிரி கொடுத்துருவேன். நான் இங்கே என்ஜாய் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வீட்டில் இருக்கிறது தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு.
அப்புறம் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். கெஃபேவின் நுழைவு வாயிலிலேயே தகவல் பலகை மூலம் வாடிக்கையாளர்கள் அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை அறிந்து மகிழ்ச்சியுடன் சாப்பிடும் வாடிக்கையாளர்கள் மாற்றுத்திறனாளி ஊழியர்களின் திறனை மனதார பாராட்டி செல்கின்றனர். 2 ஷிப்டுகளாக செயல்படும் இந்த கெஃபேவில் ஆட்டிசம் பாதித்த இருவரது தாயாருக்கும் கண்காணிப்பாளர் பணி வழங்கப்பட்டுள்ளது. இதில் என் பையனுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க. என் பையனுக்கும் இந்த 2 காலை ஷிஃப்ட்டுக்கும் ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கும் பசங்க கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கும் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே வந்துட்டு அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து வேலையும் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசுறது, நம்ம எப்படி பழகிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக இப்போ வேறு பக்கம் போனாலையும் கூட அவங்க நல்லா வேலை செய்வாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. இந்த கஃபேவானது கோவையில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக செயல்படும் தனியார் அறக்கட்டளை மற்றும் கார்ப்பரேட் CSR நிதியுதவியுடன் நடத்தப்படுகிறது. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு பணியிடமாக மட்டுமின்றி திறன் மேம்பாட்டு பயிற்சியாகவும் திகழ்கிறது. இது வந்து வெறும் கெஃபே மட்டும் கிடையாது. திஸ் ஆல்சோ வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். இங்கே ட்ரைனிங் எடுத்த அப்புறமா நாங்கள் நிறைய ஹோட்டல்ஸில் எல்லாம் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். ப்ளஸ் நாங்கள் நிறைய எல்லாம் ட்ரைனிங் பண்ணுறோம். மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்காக எடுக்கப்பட்டுள்ள இந்த புதிய முயற்சிக்கு ஆதரவு பெருகும் பட்சத்தில் மேலும் பல ஸ்வாக் கஃபேக்கள் உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காலின்ஸுடன் செய்தியாளர் தென்னிலவன். திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை மட்டுமே உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அமாவாசையை எண்ணிக்கொண்டே இருக்கட்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். 10 ஆண்டு காலம் அதிமுக ஒன்றும் செய்யல, 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இவர் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு. 13 அமாவாசை தான் இருக்குது. திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குது என்று சொல்லி கேலண்டரை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிற போ. அதான் இன்றைக்கு அவருடைய வேலை. போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம். மக்களோட மகிழ்ச்சியை மட்டும் எண்ணி பார்ப்போம். நேற்று நான் சிவகங்கை வந்ததிலிருந்து மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை, அவர்கள் முகங்களில் தெரிகிற மகிழ்ச்சியை பார்க்கிறப்போ உதயசூரியன் ஒளியில தொடர்ந்து தமிழ்நாட்டை திமுக தான் என்றும் ஆளும் என்று கூறி மக்களுக்காக என்றும் உழைப்போம். திருப்பூரில் தங்கி பணிபுரியும் புலம்பெயர் தொழிலாளர்களின் குழந்தைகள் அரசு பள்ளிகளில் சேர்ந்து தமிழ் கற்பது ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து வருகிறது. அது குறித்த செய்தி தொகுப்பை காணலாம். மொழியே அழகாந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுகணியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிலேயே மண்ணின் அரசிருந்த மண்ணுலக பேரரசே. சென்னைக்கு அடுத்தபடியாக வந்தாரை வாழ வைக்கும் ஊர் என்ற பெருமையை பெற்ற தொழில் நகரமான திருப்பூரில் பீகார், ஒடிசா உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த 5 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் குடும்பத்துடன் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களது குழந்தைகளின் கல்வி கற்றலை அரசு பள்ளிகள் பூர்த்தி செய்வதால் 15,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ் வழியில் கல்வி பயின்று வருகின்றனர். வடமாநில மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேரும் எண்ணிக்கை கடந்த 2 ஆண்டுகளில் 10% மேல் அதிகரித்துள்ளது. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறோம்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3லயுமே அவங்களுக்கு புரியுற மாதிரி நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். ஹிந்தில சொல்லிக் கொடுக்கும் போது அந்த பொண்ணுங்க உடனே அட்டாச்மெண்ட் ஆயிடுறாங்க. ஓகே, நம்மளுக்கு ஹிந்தில சொல்லி தராங்க. ஹிந்தி பிளஸ் தமிழ், இங்கிலீஷ் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்க உடனே புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இதுதான் சொல்லி தராங்க அப்படிங்கிறது. இங்க வந்து 2017ல வந்து இப்ப 4th இருந்து 7th வரைக்கும் 10th வரைக்கும் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் நான் இங்க படிக்கும் போது எனக்கு தமிழும் நல்லா வருது. எனக்கு சைக்கிள் டீச்சர்ஸ் எல்லாரும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. நான் வந்து படிக்க என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. இந்த வாட்டி வர பப்ளிக் எக்ஸாம்ல நான் வந்து நல்ல மார்க் வாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. தமிழ் ரொம்ப ஈஸியா இருக்க பழகிறதுக்கு ஒரு கஷ்டமெல்லாம் எதுவும் இல்லை. தமிழ்ல நல்ல மார்க் வாங்கினால 80+ வாங்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும். தமிழ்ல இந்த மிஸ் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க தமிழ்ல புரிஞ்சிருக்கிறதுக்கு.
அப்புறம் வந்து பப்ளிக்ல கூட நல்ல மார்க் வாங்குவேன், ஃபர்ஸ்ட்ல நல்ல மார்க் தான் வாங்குவேன். அரசு பள்ளிகளில் படிக்கும் வடமாநில குழந்தைகள் அரசு தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்றால் உதவித்தொகை, பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்துமாறும் பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியிருப்பதால் புலம்பெயர் தொழிலாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தமிழ் கற்கின்றனர். சன் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் ரமேஷ்குமார். சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோட்டியின் கோமியம் குறித்த சர்ச்சை கருத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் கண்டனம் வலுத்துள்ள நிலையில் அவரது கருத்து தனிப்பட்டது என்று பாஜக தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை இந்த சிறுநீருக்கு இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம். இன்னும் சொல்லப்போனால் மியான்மர், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால இது ஒட்டுமொத்தமாக புறந்தள்ள முடியாது. இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் இடத்துல பேசுகிறாங்க, அதில் சில பேர்த்துக்கு ஏற்புடையதாக இருக்கும், சில பேர்த்துக்கு ஏற்புடையதாக இருக்காது. அதனால் நான் அந்த கருத்தை நான் டிஃபெண்ட் பண்ண விரும்பலைங்கண்ணா. ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம்குள்ளேயோ ஒரு ஐஐடி டைரக்டர் என்கின்ற அஃபீஷியல் பொசிஷன்லேருந்து பேசுனா நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குங்கண்ணா. அதனால் இது விட்டுறலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பசுவை கடவுளாக பார்க்கக்கூடிய மனிதன் நான். இது என்னுடைய அதையும் நான் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறேன். நான் என் வீட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறேன். பொதுவெளியில் ஒரு கருத்தை திணிக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நிகழ்வில் பேசிய கருத்து அப்படிங்கிறனால அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கட்டும், ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்காமல் போகட்டும். அதை நான் ஒரு பொது இடத்துலேருந்து அதை புஷ் பண்ண விரும்பலைங்கண்ணா. இந்த சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாமே தனிப்பட்ட சாய்ஸு. இதில் கட்சி எங்கள் அதில் பேச முடியும்? எல்லாத்துக்கும் அவங்கவங்க தனிப்பட்ட உரிமையை மதிக்கணும், அவ்வளவுதான். கொடைக்கானலில் உள்ளூர் வாசிகளுக்கு பச்சை நிறத்தில் வழங்கப்படும் பாஸை பெற இணையதளத்தில் பிரச்சினை இருப்பதால் இ பாஸ் பெறுவதில் விலக்களிக்க உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் வருவதற்காக கடந்த 8 மாதங்களில் 4 லட்சம் வாகனங்கள் பதிவாகி இருந்த நிலையில் இ பாஸ் நடைமுறையால் 2 லட்சத்திற்கும் குறைவான வாகனங்களே கொடைக்கானல் வந்துள்ளன. கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இ பாஸ் முறை அமல்படுத்தப்பட்டது. இதனால் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டதாகவும் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் சிறு வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் மக்களுக்கு வாழ்வாதாரனாவே டூரிஸ்ட்டை வச்சுதான். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா மே மாதம் இந்த இ பாஸ் முறை அமலுக்கு வந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் கூட்டமே சுத்தமாக இல்லாமல் போச்சு. ஏதாவது ஒரு அரசு விடுமுறை, ஏதாவது பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால் மட்டும்தான் 1-2 கூட்டம் கொடைக்கானலுக்கு வருது. இல்லைன்னா சுத்தமாக கொடைக்கானல் கூட்டத்தையே காணோம். இதனால் மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். 1-2 வர டூரிஸ்ட்டுமே இந்த இ பாஸ் முறையினால சுத்தமாக வர கிடையாது. நாங்கள் கொடைக்கானல் மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம். கடந்த மே மாதத்திலிருந்து இந்த மாதம் வரைக்கும் கொடைக்கானல் வருவதற்காக 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்த நிலையில் 2 லட்சத்திற்கும் குறைவான வாகனங்களே கொடைக்கானல் வந்துள்ளன. உள்ளூர் வாசிகளுக்கு பச்சை நிறத்தில் வழங்கப்படும் பாஸை பெற இணையதளத்தில் பிரச்சினை இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கான இ பாஸையே உள்ளூர் வாசிகள் பெறும் நிலை உள்ளது. இதன் காரணமாகவே இ பாஸ் பெறுவதில் விலக்கு அளிக்க உள்ளூர் வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.